சவுதியில் லேபராக இருக்கிறேன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா? அதான் உண்மை. 2026 வருஷம் ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட்டது ஏர் தமிழா. இது ஒரு ஆன்லைன் எஃப்எம் ஸ்டேஷன் தான். இதில் என்னோட பெரிய சிஇஓ எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நினச்சிங்கன்னா, எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நான் இது வரைக்கும் 8-9 தடவை சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக சாதிச்சிருவோங்கிற நினப்போட தான் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுவேன், அவனுங்களே என்னை நம்பி லைக் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. பட்டு பேனு, ஸ்ட்ரைக் அடிக்கிறது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ அண்டு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே அது எல்லாமே அப்படி பாதியாக நின்று போச்சு. இதுவும் 10-11 இருந்துட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ முறையாக ப்ராப்பராக பிளான் பண்ணி இறங்கியிருக்கேன். அண்டு வெல்கம் டு மை ரேடியோ ஸ்டேஷன். திஸ் இஸ் ஏர் தமிழா. கொஞ்சம் இசை, நிறைய இசை. இந்த எஃப்எம்ல நான் மட்டும்தான் இருக்கணும்னு பார்த்தோம்னா இல்லை, என்னை நம்பி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. என்ன எல்லாமே ப்ரொஃபஷனலாக உள்ளவங்க தான் இல்லை ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 வந்துட்டு எனக்கு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசை. 2010 விஜே சூரியன் ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணேன். 2021 ஆர்ஜே சூரியன்ட்டு இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணேன். பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அதனாலவோ என்னவோ நான் 2010 ஆரம்பித்த விஜே 2020 நான் கேப்டன் டிவி ஜெயமேக்ஸில் நான் விஜேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆர்ஜேங்கிறப்போ நமக்கு அதில் முறையாக ஆர்ஜேவாக இருந்தது கிடையாது. பட் ஆனால் கண்டென்ட் ரைட்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, சோசியல் மீடியா ஹேண்டில்ட்டு சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரேடியோ ஸ்டேஷன் வைக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எங்கள் ஊரில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சுருவேன். அதோட ஆரம்ப புள்ளி தான் இந்த ஏர் தமிழா. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஐடி நல்ல அறிவுள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெக்கியாக இருக்கான். அண்ட் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு ஸோ அவனோட பேஷனேட்டாக இருக்கிற பசங்க இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டு வேலை பார்க்குறவங்க அண்டு வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் எங்கள் கேங் இப்படி தான் இருக்குது. அதாவது ஏர் தமிழா முறையாக விஸ்காம் படிக்காமல், ஆர்ஜினா என்னன்னு தெரியாமல், ஓகே இதெல்லாம் இப்படி தான் பண்ணணுமாங்கிற முறையான ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் இறங்கியிருக்கோம். எதனால் அப்படின்னா, எங்களுக்குள்ள பேச்சு திறமை ஒன்று இருக்குது, எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று திறமை இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கையால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஏர் தமிழா. இதில் என்னையும் சேர்த்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்போதைக்கு 5 ஆர்ஜிஸ் இருக்கிறாங்க. வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, டைரக்ஷன் டீமு, கிரியேட்டிவ் ஹெட்டு, ஆப்ரேஷன் ஹெட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வகையில் மினி கார்பரேட்டாக தான் இதில் செயல்பட்டு இருக்கோம். ஓகே, ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்களால் அதுவும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக சாதிப்போங்கிற நம்பிக்கையோடு தான் தொடங்கியிருக்கோம். பின்வாங்க மாட்டோம். திஸ் டைம் never happens that. அண்ட் இதை ஏர் தமிழால இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, யூடியூப் இருக்குது. ப்ராப்பரான பிளான். இங்கே பேசுகிற கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபைல போடுறோம், யூடியூப்பில் போடுறோம். நல்ல கண்டென்ட்னா கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாவில் போடுறோம். காப்பி ரைட்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சிருக்கோம். அண்ட் மற்றவங்க கண்டென்ட் எடுக்கும்போது கிடையாது, ஓன் கண்டென்ட் தான். மியூசிக் பொறுத்த வரைக்கும் நான் காப்பி ரைட் மியூசிக்கில் தான் பண்ண போகிறோம். தெரியல, நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஜெயிச்சுவேங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. நம்புறேன் உங்களையும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏர் தமிழா. கொஞ்சம் இசை, நிறைய இசை.